இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் நாளை 152 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இரண்டாம் கட்டமாக வரும் 29ஆம் தேதி 142 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இரண்டாம் கட்டத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள வடக்கு 24 ஃபர்கானா மாவட்டம் டம்டம் தொகுதியில் அமித்ஷா பிரச்சாரம் செய்தார். அவர் உரையாற்றும் போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸால் இரட்டை இலக்க வெற்றியை கூட தொட முடியாது. பல மாநிலங்களில் காங்கிரஸ் மேலும் பின்னடைவை சந்திக்க நேரிடும். மேற்கு வங்கத்தில் காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது. அசாமில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்திக்கும் என கூறினார். மேற்கு வங்க முதல்வர் பதவியிலிருந்து மம்தாவை அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. வங்காளத்தை அவர் ரவுடிகளிடம் ஒப்படைத்து விட்டார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் பதவிக்கு வெளிமாநிலத்தவர் நியமிக்கப்படுவார் என்று மக்களை மம்தா தவறாக வழி நடத்துகிறார். மேற்கு வங்கத்தில் பிறந்தவர்தான் முதல்வராக வருவார் என்று உறுதியளிக்கிறேன் என அமித்ஷா கூறினார். பிரதமர் மோடியை பயங்கரவாதி என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்ததை சுட்டிக்காட்டிய அமித்ஷா, ராகுலுடன் நெருக்கம் காட்டுவதால் கார்கேவின் பேச்சு தரம் தாழ்ந்து விட்டது. பிரதமரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி விமர்சிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தாமரை பிரகாசமாக மலரும் என்று அமித்ஷா கூறினார். और मैं आज यहां से राहुल बाबा को कहने आया हूं, तमिलनाडु में आप डबल फिगर क्रॉस नहीं करने वाले हो. पांडिचेरी में भी डबल फिगर क्रॉस नहीं होगी. बंगाल में शायद ही खाता खुल जाए, पांडिचेरी में भी नहीं खुलेगी. और आसाम में अब तक की सबसे बड़ी हार कांग्रेस की होने वाली है, सबसे बड़ी हार. और ममता दीदी, आप इसी कांग्रेस के साथ बैठी हो, आपका भी बुरा गत होने वाला है.